அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி டிஎன் எட் 2025 அகாடமி மூலமாக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். பிரசன்டர் பவர் பை எஸ் சாந்து பிரபாகர் சைக்கோதெரபிஸ்ட். இன்னைக்கு செகண்ட் யூனிட் தியரிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 தியரிஸ் ஃபோக்கஸ் பண்றோம். எளிமையான புரிதலுக்காக இல்ல வெரி சிம்பிளா சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோ சோசியல் ஸ்டேஜஸ் எரிக்ஷன். அந்த சைக்கோ சோசியல் ஸ்டேஜ் அப்படின்னாலே எரிக்ஷன் தான் நம்ம பார்த்து வரணும். அதில் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் லைஃப் ஸ்பேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேர் இண்டிவிஜுவல் progress through 8 stages. Each stage is defined by a psychological crisis. Example, first mistress. That must be resolved to develop a healthy sense of self and social competence. இதில் ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ் தொடங்குது. 8 ஸ்டேஜஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது எரிக்ஷன் தான். அதே மாதிரி இந்த தியரியோட மெயின் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோ சோசியல் செல்ஃப் அண்ட் சோசியல் கம்பென்ஸ். இதை பற்றி பேசினாலே எரிக்ஷனோட தியரியை ஞாபகத்துக்கு வரணும். ரெண்டாவது தியரியுடைய சம்மரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. பியாஜே அப்படின்னாலே நமக்கு வர வேண்டியது காக்னிட்டிவ் அறிவு சார்ந்த வளர்ச்சி. தமிழ்லையும் தனியாக பார்க்கலாம். அறிவு சார்ந்த தியரி. This theory explains how children's thinking and reasoning change in 4 universal stages. அப்ப 4 ஸ்டேஜ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது பியாஜே. குறிப்பா திங்கிங் ரீசனிங் என்றாலே பியாஜே தான். Children are seen as active learners who build mental frameworks, schemas, through interaction with their environment, leading to new ways of thinking. So, புதிய சூழல் திங்கிங் பேசக்கூடியதான் இந்த தியரி. 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜில் எப்படி குழந்தைங்க வந்து புது விஷயங்களை கற்றுக்கிறாங்க, அறிவு சார்ந்த கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த தியரி எசன்ஸ். மூன்றாவது தியரி மாரல் டெவலப்மெண்ட் பை கோல்பர்க். ஸோ மாரல்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயத்தில் கோல்பர்க். Building on Piaget's work, this theory describes how moral reasoning evolves through 3 levels: pre-conventional, conventional, and post-conventional. 3 level. Focus is on the justification behind a moral decision, not the action itself, showing a progression from self-interest to abstract principles. இதில் பேச வேண்டியது 3 லெவல் இருக்கு. நம்ம இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். 3 லெவலு. ஈச் லெவல் கேஸ் 2 ஸ்டேஜ் 6 வரும். இப்போ தெளிவாக பார்க்கும்பொழுது பார்க்கலாம். ஸோ மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க்னாலே நம்ம ஞாபகம் வர வேண்டியது மெயினாக 3 லெவல்ஸ் இருக்கு. அது மொராலிட்டி பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. நான்காவது தியரி பார்த்தீங்கன்னா சோசியோ கல்ச்சரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ். சமூக கலாச்சாரம் பற்றி பேசக்கூடியது வைகாட்ஸ்கி பேசுறாரு. This theory emphasizes that cognitive development is social and cultural progress. Learning is driven by interactions with more knowledgeable individuals, primarily within the zone of functional development (EZPD), where a learner can accomplish a task with guidance. இதில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மூலமாக சமூகம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அறிவு வளர்ச்சி வந்து
எப்படி வளருதுன்னா, நம்முடைய சமூகத்தின் மூலமாகவும், பண்பாட்டு மூலமாகவும் வளருது, கலாச்சாரத்தின் மூலம் வளருது அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட். மெயினா இதான் சோசியோ கல்ச்சரல் அப்படின்னாலே நமக்கு வர வேண்டியது வைகாட்ஸ்கி தான் ஞாபகத்துக்கு வர வேண்டியது. 5வது தியரி எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரி பை ஒன். இதில் பார்த்தீங்கன்னா சூழல் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த தியரியில். திஸ் தியரி ஹைலைட்ஸ் தி interconnected environmental systems influence an individual's development. It describes a nested set of 5 layers from the immediate surroundings. இதில் முக்கியமாக 5 layers. ecological systemனாலே நம்ம 5 layers ஞாபகம் வரணும். To the broader cultural context, showing how everything from family to social values shapes a person. குடும்பத்திலிருந்து சமூகத்து வழியாக எப்படி ஒரு மனிதன் உருவாக்குறது அப்படிங்கிறத இது தெளிவாக பார்க்குது. தமிழில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தை வளர்ச்சியின் கோட்பாடு உல சமூக நிலைகள், உளவியலும் சமூகம் சேர்ந்தது, சோசியோ சைக்கோ சோசியல் அப்படின்னும் எரிக்ஷனோட. அப்போ இதில் சைக்காலஜிக்கல் சோசியல் குழந்தையினுடைய சமூகம் சார்ந்த உளவியல் எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இதில் குழந்தை வளர்ச்சியின் கோட்பாடுகள் சைக்கோ சமூக நிலைகள் எரிக்ஷன், தனிநபர்கள் 8 நிலைகளில் முன்னேற்றம், ஆயுட்காலம், ஆளுமை வளர்ச்சியின் கோட்பாடு. ஒவ்வொரு கட்டமும் ஒரு உளவியல் சமூக நெருக்கடியால் வரையறுக்கப்படுகிறது. உதாரணமாக நம்பிக்கைக்கு எதிரான அவநம்பிக்கை. இது சுய மற்றும் சமூக திறனின் ஆரோக்கியமான உணர்வை வளர்க்க தீர்க்கப்படுகிறது. ஸோ இது எரிக்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா தமிழில் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த 8 நிலைகள் இருக்கும். சமூகம் தொடர்பு வகையான வளர்ச்சியை பற்றி பேசப்படுகிறது. ஸோ சமூக உல சமூகம், அதாவது சைக்கோ சமூகம் அப்படின்னாலும் உல சமூகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வேண்டியது எரிக்ஷனுடைய கோட்பாடு. 2வது அறிவாற்றல் வளர்ச்சி பியாஜெட். பியாஜெட் கோட்பாடு எப்பவுமே அறிவை பற்றி பேசக்கூடியது. அறிவாற்றல் வளர்ச்சி பியாஜெட். இந்த கோட்பாடு குழந்தைகளின் சிந்தனையையும் பகுத்தறிவும் 4 உலகளாவிய நிலைகளில் எவ்வாறு மாறுகின்றன என்பதை விளக்குகிறது. அப்ப 4 வகையில மாறுது. 4 மறந்துக்கூடாது. 4 உலகளாவிய நிலைகள். குழந்தைகள் சுறுசுறுப்பான கற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் சூழலுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்வதன் மூலம் மன கட்டமைப்புகளை உருவாக்கி புதிய சிந்தனைக்கு வழி வைக்கிறார்கள். அப்ப புதிய சிந்தனை வழி வைக்கிறதுக்கு 4 நிலைகள் இருக்கு. இதுதான் சாராம்சம். 3வது அப்படிங்கிறது ஆர்மீக வளர்ச்சி. கோல்பெர்க், ஆங்கிலத்தில் மாறல் சொல்றோம், தமிழ் ஆர்மீக வளர்ச்சி. கோல்பெர்க்குடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஆர்மீக வளர்ச்சி பியாஜெட்டின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த கோட்பாடுகள் ஆர்மீக பகுத்தறிவு 3 தளங்களில் லெவல் சொல்றோம். 3 தளங்களில் வழக்கத்திற்கு முந்தைய, வழக்கமான மற்றும் வழக்கத்திற்கு பிந்தைய 3 பகுதியில் பிரிக்கிறாங்க. எவ்வாறு உருவாகிறது என்பதை விவரிக்கிறது. ஒரு தார்மீக முடிவின் பின்னணியில் உள்ள நியாயப்படுத்துதலில் கவனம் செலுத்தப்படுகிறது. சுய நலனிலிருந்து சுருக்க கொள்கைகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை காட்டும் நடவடிக்கை அல்ல. அப்ப இது முழுமையாவே இந்த ஆர்மீக மாரல் ரீதியான வளர்ச்சியை பற்றி 3 லெவல்ல பேசுறாரு. 4வது பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் வளர்ச்சிக்கான சமூக கலாச்சார அணுகுமுறை. சமூக கலாச்சார அணுகுமுறை மூலமாக எப்படி அறிவாற்றல் வளர்கிறது அப்படிங்கிறதை வைகோட்ஸ்கி சொல்றாரு. வைகோட்ஸ்கியுடைய கருத்து பார்த்தீங்கன்னா உயிரியல் அமைப்புகள் கோட்பாடு. அறிவாற்றல் வளர்ச்சி என்பது ஒரு சமூகம் மற்றும் கலாச்சார செயல்முறை என்பதை இந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது.
கற்றல் என்பது அதிக அறிவுள்ள நபர்களுக்கான தொடர்புகளால் இயக்கப்படுகிறது. முதன்மையான ப்ராக்சிமிக்சல் டெவலப்மெண்ட் மண்டலத்திற்குள் ஒரு கற்பவர் வழிகாட்டுதலுடன் ஒரு பணியை நிறைவேற்ற முடியும். இது பேசக்கூடியது எல்லாமே இவர் அறிவாற்றல் பற்றி கலாச்சாரம் மூலமாக பேசுறாரு. இது பார்த்தீங்கன்னா 3 நிலையை வச்சு 3 லெவல்ஸ் வச்சு நமக்கு பேசுறாரு. கலாச்சாரத்தை அவர் 3 இதாக பிரிச்சு நமக்கு அதை டெவலப்மெண்ட்டாக பிரச்சனை காமிக்கிறாரு. இப்போ கலாச்சாரம் மூலமாக எப்படி நம்ம கற்றுக்கிறோம் லைக் சொல்றாரு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாடு. இதை பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு ஒரு தனிநபரின் வளர்ச்சியை பாதிக்கும் ஒன்றோடு இணைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளை எடுத்துக்காட்டுகிறது. குடும்பத்திலிருந்து காட்டும் உடனடி சுற்றுப்புறம் மைக்ரோசிஸ்டம் முதல் பரந்த கலாச்சார சூழல் மேக்ரோசிஸ்டம் வரை 5 அடுக்குகளில் தொகுப்பாக உள்ளது. இதை உருவாக்கியவர் ப்ரோன். ப்ரோன் என்ற அறிஞர் அப்படிங்கிற அறிஞர் உருவாக்கியிருக்காரு. இவர் பேசக்கூடியது எல்லாமே சுற்றுச்சூழல் தான். 5 லேயர் பற்றி பேசுறாரு. இதான் நம்ம சுருக்கமா நம்ம 5 கோட்பாடுகளையும் ரொம்ப சாராம்சத்தை பார்த்தோம். இப்ப இந்த பகுதியில முதல் 2 பகுதியில அதாவது எரிக்சனுடையதையும் கேட்ரிப்புள்ளையும் பார்க்கலாம். இங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எரிக்சன்ஸ் சைக்கோசோசியல் தியரி பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேஜ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் 1 வருட வரை உள்ள பகுதி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதில் ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ் சொல்றோம் ஆங்கிலத்தில். முக்கியமானது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். கெயின் எ சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் or confidence that gold is good. அடுத்து பார்த்தீங்கன்னா mistrust occurs if infant or neglected or handled harshly. Stage 2 here first to third here autonomy versus shame and doubt. Using new mental and motor skills, children want to decide for themselves. Parents can foster autonomy by permitting reasonable free choice and not forcing or shaming the child. Stage 3 years to 6 years, initiative versus guilt. To make believe play, children gain insight into the person that can become. Initiate a sense of ambition and responsibility. Develops when parents support their child's sense of purpose. Here we focus on sense of purpose. But if parents demand too much self-control, children experience excessive guilt. In this stage we are seeing sense of purpose and excessive guilt. Stage 4, 6 years to 11 years. Industry versus inferiority. At school, children learn to work and cooperate with others. Inferiority develops when negative experience at home, at school, or with peer led to feeling of incompetence. So you can note the important points. Stage 1, birth to 1 year. Stage 2, 1 year to 3 years. Stage 3, 3 years to 6 years. Stage 4, 6 years to 11 years. And stage 1, trust versus mistrust. Stage 2, autonomy versus shame and doubt. Stage 3, initiative versus guilt. Stage 4, industry versus inferiority. எரிக்சனுடைய உள சமூக கோட்பாடு பார்த்தீங்கன்னா தமிழில் கிளை 1 பிறப்பு முதல் 1 ஆண்டு வரை. இதில் அடிப்படை நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை. சூடான பதிலளிக்கக்கூடிய கவனிப்பிலிருந்து குழந்தைகள் உலகம் நல்லது என்ற நம்பிக்கை அல்லது நம்பிக்கை பெறுகிறார்கள்.
குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டாலோ அல்லது கடுமையாக கையாளப்பட்டாலோ அவநம்பிக்கை ஏற்படுகிறது. அப்ப குழந்தை வந்து உலகம் நல்லது என்று உணரும் பொழுது நம்பிக்கை ஏற்படுகிறது. உலகம் அவர்களை கைவிடப்படும் பொழுது அவநம்பிக்கை ஏற்படுகிறது. இதுல எது அதிகமாக இருக்கிறதோ அதுவாக அவர் மாறுகிறார்கள் இந்த பகுதியில. 2வது நிலை பார்த்தீங்கன்னா, 1 வயதிலிருந்து 3 ஆண்டுகள் வரை சுயாட்சி மற்றும் அவமானம் மற்றும் சந்தேகம். புதிய மனதை பயன்படுத்துதல் மற்றும் மோட்டார் திறன்கள். குழந்தைகள் தங்களுக்கு என்ன முடிவு செய்ய வேண்டும், பெற்றோரால் முடியும் நியாயமான இலவச தேர்வை அனுமதிப்பதன் மூலம் சுயாட்சியை வளர்ப்பது, குழந்தையை கட்டாயப்படுத்துவது அல்லது அவமானப்படுத்துவது. ஸோ இந்த சுயாட்சிக்கு எதுவாக போகிறது, அவருடைய செல்ஃப் ஃப்ரீடம் எதிராக போகிறது. கட்டாயப்படுத்துறது ஃபோர்ஸ் பண்ண அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அவமானம் சந்தேகம் அதிகமாகும். ஃப்ரீடம் தரும்பொழுது அவர்களுக்கு சுயாட்சி அதிகமாகும். நிலை 3 ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் வரை முயற்சி மற்றும் குற்றத்திற்கு எதிராக. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவர்கள் என்னவாக ஆகக்கூடிய நபரை ஆக வேண்டும் என்பதை பற்றிய நுண்ணறிவு இருக்கு. முன்னுமே பார்த்தீங்கன்னா முன்முயற்சி உணர்வு தான், இனிஷியேட்டிவ், முன்னெடுப்பு ஒரு உணர்வு. லட்சியம் மற்றும் பொறுப்பு. பெற்றோர்கள் ஆதரிக்கும் போது வளர்ச்சிகள் குழந்தை நோக்கம். ஆனால் பெற்றோர்கள் அதிகப்படியாக கட்டுப்பாட்டை கோரினால் குழந்தைகள் அதிகப்படியான குற்றத்தை அனுப்புகிறார்கள். இனிஷியேட்டிவ் இருக்கிறாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ணும்போது குற்ற உணர்வு ஏற்படுது. நிலை 4 6 வயது முதல் 11 ஆண்டுகள் வரை தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. பள்ளியில் குழந்தைகள் வேலை செய்ய கற்றுக்கொள்கிறார்கள், அவருடன் ஒத்துழைக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். எதிர்மறையாக இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. வீட்டில், பள்ளியில் அல்லது சகாக்களுடன் அனுபவங்கள், உணர்வுகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது அவர்கள் இயலாமையையும் தாழ்வு மனப்பான்மை உணர்கிறார்கள். Next we see stages of erections. Stage 5, adolescence. Identity versus role confusion. By exploring values and vocational goals, young person from a personal identity. The negative outcome is confusion about the future adult roles. If you see this role, this stage, so there is a identity crisis, namely personal identity happens in adolescence. Stage 6, young adulthood, intimacy versus isolation. So intimacy versus isolation plays an important role in this role. Relationships, particularly because of earlier developments, some individuals cannot form close bonds and remain isolated. So because of earlier developments, some individual cannot form a close friendships and they remain isolated. Stage 7, middle adulthood, generativity versus stagnation. Generativity nothing but it is a condition of working with others. And the person who fails in this way feels an absence of meaningful and appreciable. Stage 8, old age, integrity versus despair. Integrity results from feeling of life was worth living as it happened. Older people who are dissatisfied with their lives fear death. So it is about worth living and fear death. As you can see, some psychologists, best known thinkers have developed theories to help explore and explain different aspects of child development. While not all of these theories are fully accepted today, they all had an important influence on our understanding of
child development. Today, contemporary psychologists often draw on a variety of theories and perspectives in order to understand how kids grow, behave, and think. Presently, psychology all don't believe on the theories, but they focus on the new theories and analyze with the help of all the theories. ஒரு எரிக்சனுடைய 5வது நிலை இளமை பருவம், அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம். அதாவது தான் யாரு அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் வந்து யார் என்று அடையாளம் கொள்வது, எதிர்மறை பார்த்தீங்கன்னா குழப்பம், என்னுடைய பங்கு என்ன, ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் ஸ்டேஜில். அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா இளமை பருவம், இளமை பருவம், நெருக்கம் மற்றும் தனிமைப்படுத்துதல். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நெருக்கம் மற்றும் தனிமைப்படுத்துதல். இதில் க்ளோஸாக இருப்பாங்க, பாசிட்டிவாக இருந்தால் க்ளோஸாக வருவாங்க, நெகட்டிவ் இருந்தாலும் தனிமைப்பட்டு இருப்பாங்க. 7வது நிலை பார்த்தீங்கன்னா நடுத்தர இளமை பருவம், தலைமுறை மற்றும் தேக்க நிலை. அதாவது தலைமுறை மூவ் ஆகுறது, அடுத்தடுத்து காரியங்களை செய்கிறது, மூவ் பண்ணுறது, உற்பத்தி செய்கிறது, வேலை செய்கிறது பண்ணுறது. அது நெகட்டிவ் வந்து தோல்வி உற்ற நபராக ஒன்றும் செய்யாமல் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது. நிலை 8 பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாடு மற்றும் இது வயதானவர்கள் உள்ளது. வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாடு இருக்கும் வாழ்க்கையில், கடந்து வந்த பாதையிலிருந்து திருப்தியாக இருக்குது, ஒருமைப்பாடு வாழ்வாங்க. அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்கும். இல்லையா விரக்தியாகி இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் கோட்பாடுகள் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் புதிதாக உள்ள உளவியல் நிபுணர்கள் அவர்கள் புதிதாக யோசித்து புதிய முறைகளை கையாண்டு பின்பற்றுறாங்க. இதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த கோட்பாடுகளை Piaget's cognitive development theory. We are going to see second. So Piaget's main children actively construct knowledge as they manipulate and explore their world. In Piaget's theory, as the brain develops, experience extend, they move through 4 broad stages, each characterized by relatively distinct ways of thinking. Following figures on provides a brief description of Piaget's stage. பியாஜெட்டோட அறிவாற்றல் மேம்பட பார்க்குறோம், தமிழில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் உலகத்தை கையாளவும் ஆராயவும் பியாஜெட்டின் கோட்பாட்டில் மூளை உருவாகி அனுபவங்கள் விரிவடையும் போது அவை 4 பரந்த நிலையில் நகர்கின்றன. ஒவ்வொன்றும் தர ரீதியாக வகைப்படுத்துகின்றன. தனித்துவமான சிந்தனை வழிகள் பின்வரும் புள்ளி விவரங்கள் பியாஜெட்டின் நிலையை சுருக்கமாக விளக்கத்தை வைக்கிறது. So first stage, சென்சரி மோட்டார், 2 years. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஃபன்ட்ஸ் திங்க் பை ஆக்டிங் ஆன் த வேர்ல்டு வித் தேர் ஐஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் மவுத். தங்களுடைய with their eyes, ears, hands and mouth in their acting, thinking level. The result, invent ways of solving sensor motor problems such as pulling objects into and taking them out of the container. So taking things from the container is a learning. The thinking level is in their eyes, ears, hands and mouth. Second stage, pre-operational stage, 2 years to 7 years. Preschool children use symbols to represent their earlier sensory motor discoveries. Development of language and make believe play take place. However, thinking lacks the logic of the 2 remaining stages. Sometimes there's a little lack of logic thinking, but it develops better than the early stage. பியாஜெட்டின் அறிவாற்றல் மேம்பட பார்த்தீங்கன்னா
சென்சார் மோட்டாரு பிறப்பு முதல் 2 ஆண்டு வரை. இதில கண்கள், காது, கைகள் மற்றும் வாயால் உடலில் செயல்படும் மூலம் குழந்தைகள் சிந்தியுங்கள் என விளைவாக அவர்கள் சிந்திப்பு திறன் உருவாகிறது. அவர்கள் இழுப்பது போன்ற சென்சார் மோட்டார் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள். பொருட்களுக்குள் மற்றும் அவற்றை பொருள்களிலிருந்து வெளியே எடுக்கிறது இதா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளிலிருந்து காதிலிருந்து ஒரு பொருள் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த சிந்தனை அப்படிங்கிறத பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு மெயினா கண்கள், காதுகள், கைகள் மற்றும் வாயால் இத பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து முன்கூட்டிய நிலை 2 முதல் 7 ஆண்டுகள். முன்கூட்டிய நிலை பார்த்தீங்கன்னா, சென்சார் கண்டுபிடிப்புகளை குறிக்க சின்னங்களை பயன்படுத்துறாங்க. சிம்பல்ஸ். மொழியின் வளர்ச்சி மற்றும் மேக் பிரீஃப் நாடகம் நடைபெறுகிறது. அதாவது வந்து அதோட என்ன செய்ய போறோங்கிறது அவங்களுக்குள்ளே புத்திய பார்க்குறாங்க. இருப்பினும் சிந்தனை மீதமுள்ள 2 நிலைகளும் தர்க்கம் இல்லை. அது அடுத்த லெவலோட இது இம்ப்ரூவ்மெண்ட். Stage 3 concrete operational stage 2 years to 7 years. Again, children's reasoning becomes logical and better organized. School age children understand that a certain amount of play thought remains the same even after its appearance changes. They also recognize object into hierarchies of a class and subclasses. However, thinking falls short of adult intelligence. It is not yet abstract. So there is an improvement is there, concrete level. Fourth, formal operation stage, the capacity for abstract systematic thinking enable adolescents when faced with a problem start with a hypothesis, reduce stable inference, and isolate and combine variables to see which interfaces and conform. See this, there is a lot of improvement in their thinking level. Adolescents can also evaluate the logic of verbal statements without referring to real world circumstances. They are able to evaluate the logic verbal statements. பியாஜேவுடைய 3வது பாகம் காங்கிரீட் செயல்பாட்டு நிலை 2 முதல் 7 ஆண்டுகள் வரை. குழந்தைகளுடைய பகுத்தறிவு தர்க்க ரீதியாகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் வளருது. பள்ளி வயது குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு எலுமிச்சை அல்லது விளையாட்டு மாவை அப்படியே இருப்பதை புரிந்து கொள்வார்கள். தோற்றம் மாறிய பிறகும் அது பொருட்கள் வரிசை முறையாக ஒழுங்கமைக்கின்றன. வகுப்புகள் மற்றும் துணை பிரிவுகள். இருப்பினும் சிந்தனை வயது வந்தோரின் நுண்ணறிவு குறைவு. அது மெச்சூருக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இன்னும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு. இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா முறையான செயல்பாட்டு நிலை 11 ஆண்டு வயதுக்கு மேலே சுருக்கமான முறையான சிந்தனைக்கான திறன் இளம் பருவத்தினரை எதிர்கொள்ளும் உதவுகிறது. சிக்கல் ஒரு கருத்துக்களோடு தொடர்ந்த சோதனைக்குரிய அனுபவங்களை குறைத்து பயன்படுத்தி இணைக்கவும் எந்த அனுபவங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை காண மாறிகள், அதாவது இளம் பருவத்தினர் தர்க்கத்தை மதிப்பீடு செய்யலாம். அதாவது ஏபிள் டு இவால்வேட் சொல்லலாம், என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அவங்க இறுதியாக the results of Piaget's work changed the way that the teacher, parents and all those who work with around the children observe the children's behavior and response to their environment. Piaget's work specifically had an important on the teaching of education in schools. முக்கியமான பாயிண்ட். பியாஜே உடைய தியரி வந்து மெயினாக ஸ்கூலில் எஜுகேஷன் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கொஸ்டின் எதுவாக அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம். அடுத்து was also found by later studies that Jean Piaget's work and results of his work with the children, two children from different countries, especially his result from the early development. வெவ்வேறு கண்ட்ரிகள் வந்து கம்பேர் பண்ணுறது இதோடைய தியரி. ஸோ பியாஜேடைய வேலை பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் அனைவரையும் மாற்றின குழந்தைகளுடைய மற்றும் அதை சுற்றியுள்ள குழந்தைகளுடைய நடத்தை மற்றும் அவர்களின் பதிலை கவனிக்கிறார்கள். ஸோ பியாஜேயுடைய கோட்பாடுகள் பள்ளியில் பயன்படுத்தப்படுகிறது.
குறிப்பா பலதரப்பட்ட வளர்ச்சி உள்ள நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொள்வதற்கும் பியாஜெட்டுடைய கோட்பாடு பயன்படுத்தப்படுகிறது.